அனைவருக்கும் வணக்கம். முடவாட்டு கிழங்கு மூலிகை சூப் பொடியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி மாதிரி கேட்டிருந்தீங்க. முதல்ல சொன்னோட எக்ஸ்பிளைன் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு, முடவாட்டு கிழங்கு மூலிகை சூப்பு பொடி அப்படிங்கிறது வெறும் முடவாட்டு கிழங்கு மட்டுமே போட்டு செய்கிறது இல்லை. முடவாட்டு கிழங்கு பொடி அல்ல, அது முடவாட்டு கிழங்கு மூலிகை சூப்பு பொடிங்கிறது பெயர் மட்டும்தான். முடவாட்டு கிழங்கு மூலிகை சூப்பு பொடியில் 16 வகை மூலிகை கலந்து தான் வரும். அந்த 16 வகை மூலிகை கலக்கும்போது தான் நம்ம உடம்புக்கு தேவையான சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். சரிங்களா? அப்போ முடவாட்டு கிழங்கு மூலிகை சூப்பு பொடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல முடவாட்டு கிழங்கா, வல்லாரை, தூதுவளை, முடக்கத்தாங்கீரை, கரிசலாங்கண்ணிக்கீரை, வெள்ளை மிளகு, திப்பிலி, ஓமம், கருஞ்சீரகம், கசகசா, சித்தரத்தை, அதிமதுரம், ஜாதிக்காய், சக்கரை துளசி, பதிமுகம், மதிமுகம் 16 மூலிகையுடைய மிக்சிங் தான். ஓகேங்களா? இது சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள்? சளி, காய்ச்சல், வறட்டிருமல், ஒற்றை தலைவலி, நீர்க்கோர்வை, வாயு, பித்தம், அஜீரண கோளாறு, நாள்பட்ட வலி, தைராய்டு, முடக்குவாதம், ஜாயிண்ட் பெயின் அத்தனையுமே, அதாவது இடுப்பு வலி, முழங்கால் வலி, கை வலி, கால் வலி, இந்த மாதிரி ஜாயிண்டில் ஏற்படுற அத்தனை வலிகளுக்குமே இது நல்ல நிவாரணியாக செயல்படும். சரிங்களா? அதுபோக குழந்தைகள் யாராவது 15 வயதுக்கு உட்பட்டவர்கள், அதாவது 15 வயசுக்கு உள்ளே இருக்க குழந்தைங்க, 4 வயசு, 5 வயசு, 10 வயசு, 15 வயசு, ஓகேங்களா, இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு காக்கா வலிப்பு இருந்தால் இந்த முடவாட்டு கிழங்கு அவங்களுக்கு முழுமையாக குணமாகும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லது. ஏன் 15 வயசுக்கு மேலேன்னா, நான் 20 வயசில் இருக்கவங்களுக்கே இப்போ சரிவர அதை கிளியர் ஆகிறது இல்லைங்க. 30 வயசுல இருந்தால் தான் நரம்பு ரொம்ப ஃபால்ட் ஆகும்னு நான் கொடுக்க மாட்டோம், வேணான்னு சொல்லுவேன். இப்போ நிறையா குழந்தைங்க ஃபிக்ஸில் நான் செக் பண்ணிட்டேன். 15 வயசுக்கு மேலே இருக்கிறனாலே அந்த நரம்பு இப்போ சாப்பிட்ற உணவு பழக்கனால நரம்புல ரொம்ப டைட் ஆகிடுது. வலிப்புலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர முடியறதில்லை. அதனால நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்க வரைக்குமாச்சும் இப்போ அவங்களுக்கு நரம்பு லூஸாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அஃபெக்டபுளாக நல்லா கேட்குது. 15 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இப்போல்லாம் கேட்க மாட்டேங்குது. ஏன்னா அதான் மண்ணுடைய இதை எப்படி நம்ம மாற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்பும் மாறுங்கிறது தான். எவ்வளோ கெமிக்கல் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நல்லது கூட நம்ம உடம்புல ஒத்துக்குது, இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இருக்குது. இதற்கு பேர் முடவாட்டு கிழங்கு மூலிகை சூப்பு பொடி. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சேன். இதுதான் இதுங்களா, இதுதான் 300 கிராம் இருக்கும். இதில் போட்டு வச்சுருக்கேன். பின்னாடி அங்கே மேலே ரேக்கில் தெரியுது பார்த்தீங்களா, அது ஃபுல்லுமே முடவாட்டு கிழங்கு பொடி தான். சரிங்களா? உங்களுக்கு வேணுங்கன்னா கடை புது பஸ் ஸ்டாண்டு, நம்ம திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது பூலுப்பட்டி சிக்னலில் லெஃப்ட் சைடில் செல்வி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் முதல் கடை. ஐஓபி ஏடிஎம்முக்கு பக்கத்தில் பூண்டி ரிங் ரோடு ஸ்டார்டிங்லேயே இருக்குது கடை. சரிங்களா? பூலுப்பட்டி சிக்னல்லேருந்து பூண்டி ரிங் ரோடு, அந்த பூண்டி ரிங் ரோடில் வந்த உடனே ரைட் சைடில் பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸில் முடவாட்டு கிழங்கு மூலிகை சூப் எப்போ சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முடவாட்டு மூலிகை சூப்பு பொடிங்கிற இந்த பொடிக்கு மட்டும் நேரம் காலம் கிடையாதுங்க. 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். இதை நீங்கள் தண்ணீர் சுடுதண்ணில் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் சேர்த்தி சூப் மாதிரி கொடுக்கலாம். இல்லை வீட்டில் நீங்கள் முருங்கீரை சூப் வைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு முருங்கீரையை மட்டும் அப்படியே எடுத்துட்டு ஒரு 1/4 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் இந்த சூப் பொடியை சேர்த்தி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டாமல் குடிங்க. இப்படி மட்டும் தான் குடிக்க முடியுமானா இல்லை. இது எதையுமே செய்யாமல் 1/2 ஸ்பூன் பொடி எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிச்சிங்கனாலும் போதும். சரிங்களா? இப்படி தான் சாப்பிட முடியுமானா அடுத்த இதை சொல்கிறேன். தோசை மேலே பொடியை தூவி மடித்து குழந்தைங்களுக்குள்ளேருந்து எல்லாரும் சாப்பிடுங்க. அதாவது ஒரு குழந்தைக்கு எப்போ தோசை விட்டுறாங்களோ அப்போ இந்த பொடி கொடுக்கலாம். அது நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. வயசு 2, 3, 5ங்கிறது. ஒரு குழந்தை தோசை சாப்பிட்றான் அப்படின்னாக்கா அவனுக்கு இந்த முடவாட்டு கிழங்கு பொடி உள்ள போகலாம். சரிங்களா? அப்போ 100 வயசு வரைக்கும் எல்லோரும் சாப்பிடக்கூடியது. குழந்தைங்கள சாப்பிட்டா இம்யூனிட்டி பூஸ்டர், பெரியவங்க சாப்பிட்டா உடம்பு கை கால் வலியிலேருந்து விடுபடுவாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் நம்ம கூட சேர்ந்து இருப்பாங்க. அவ்வளோதான் இதோடைய பலன். சரிங்களா? இதில் வேறு என்ன டவுட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மெசேஜில் முழுமையாக தெளிவாக சொல்லுங்கிறீங்க. இவ்வளோ தான் இதில் தெளிவான விஷயமே இதில் இருக்குது. ஓகேங்களா? மொத்த ஐட்டமும் சொல்லிட்டேன். இப்படி தான் இதுக்கு நேரம் காலம் நைட்டு 12 மணிக்கு பெரிய ஒரு உடம்பெல்லாம் கேஸாக இருக்குது,
முடியல, மூச்சு ரொம்ப சிரமப்படுறாரு, ஒரு சோடா கிட்ட வாங்கிட்டாங்கங்கிறாரு, இப்போ அலையறிங்க. வீட்டில் பொடி இருக்கா, 1/2 ஸ்பூன் எடுத்து கலக்கி தான் குடிங்கப்பான்னு சொல்லி கொடுங்க. குடிச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் ஏப்பமாக வந்துடும், உடம்பு சரியாக போயிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதில் வேறு உணவே மருந்து தான் இது. நீங்கள் பாலில் மஞ்சத்தூளை போட்டு கொடுக்குறது அந்த ஏஜ் கான்செப்ட் தான் எல்லாமே. சரிங்களா? இது ரெகுலராக எடுத்துக்கிட்டால் அவங்க இன்னும் கொஞ்சம் காலம் நம்மளோட சேர்ந்து இருப்பாங்க. அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு கொடுத்தோமா, இப்போ கிளாஸில் வச்சு சளி பிடிக்குது, உடம்பு சரியில்லாமல் போகுது, குழந்தைக்கு கொடுத்தோம்னா அவனுக்கு அந்த சளி பிடிக்காது, ஈஸியாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க. உங்களுக்கு அந்த ஒரு குழந்தைக்கு பிடிச்சா கிளாஸில் எல்லாத்தையும் பரவும்போது இவங்களுக்கு பரவாது. ஏன்னா இவங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி தான் விஷயம். உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் என்ன நான் சொல்கிறது எனக்கு தெரியல. இதுதான் இதோட கான்செப்ட்டு. சாப்பிட்டா நல்லா இருக்கும், அவ்வளோதான். உடம்புக்கு கால் வலி தெரியாது. நான் இப்போ ஒரு தடவை கொல்லிமலைக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன்னா பைக்கில் வாரம் போகிறேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். வாரம் போகிறேன். இடுப்பு கால் வலி இல்லை, டயர்டாக மாட்டேன். நான் நைட்டு போகிறேன்னா மறுநாள் காலையில் 10 மணிக்கு 11 மணிக்கு வந்தாலும் கடையை ஓப்பன் பண்ணிடுறோம். அது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்படி தான் நம்மளுடைய இது. இந்த முடவாட்டு கிழங்கு பொடி அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது. தைரியமாக சாப்பிடுங்க, சாப்பிட்டா நல்லா இருக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல்னா முழுமையாக சொல்லணும்னு போடாமல் என்ன கேட்குறீங்கிறதையும் மென்ஷன் பண்ணி எனக்கு மெசேஜாக ப்ரைவேட்டில் அனுப்புனீங்கனாக்க நான் இல்லை நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ்ல எல்லாம் மெசேஜாக வச்சு போடலாம். அதுலேயும் வச்சு கீழே வீடியோ கீழே கூட அந்த மெசேஜில் தெளிவாக என்னென்னு கொடுங்க. விளக்கம் கொடுங்கள் இது முழுசாக அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எதுக்கு என்ன விளக்கம் கேட்குறீங்கன்னு தெரியாமல் நான் எப்படி விளக்கம் கொடுக்குறது? கேள்வி புரியலை எனக்கு. ஸோ அதனால் அந்த கேள்வியை தெளிவாக கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் மறுபடியுமே வந்தாலும் முடவாட்டு கிழங்கை பற்றி தெளிவாக பதில் சொல்கிறேன். கொஞ்ச நாளாக மலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால என்னால் வீடியோ போட முடியல. இப்போ அரிசியெல்லாம் சிப்பம் கொஞ்சம் மலையிலகள்லேருந்து இயற்கை விவசாயத்துலேருந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த தடவை ஒரு இப்போ 25 சிப்பம் பக்கமாக கிடைக்க இருக்குது. அதை எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். விலை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் குறைவான விலையில் மொத்தமாக நம்மளுக்கு ஒரு வருஷ கணக்காக நம்ம மட்டும் எடுக்கிறதுனால அவங்களும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அதை நேரடியாக கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. இன்றைக்கி ரேட்டு 28/7/2026. இன்றைக்கி இருக்கிற விலைவாசி நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்காது. விலை ஏறி போயிட்டே தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்லைன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ விலையை இன்றைக்கி நான் ஏதாவது இதுதான் விலை அப்படின்னு சொன்னால் இன்னும் 5-6 மாதம் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் வச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு மாதிரி இதே விலைக்கு கேட்டுறாதீங்க. அந்த மாதிரி கிடைக்காது. அந்த தேதிக்கு என்ன விலையோ அந்த விலை தான். உணவே மருந்தில் எப்பயுமே காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லாத்துக்கும் அந்தந்த நாளுக்கு அந்தந்த இது போயிட்டே இருக்கும். சரிங்களா? வேறு ஏதாவது தகவல் வேணால் தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கங்க. உணவே மருந்து எடுத்துக்கங்க. எல்லாரும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க சில பேர் ரொம்ப தூரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கலாம், தேனியில் இருக்கலாம், கம்பத்தில் இருக்கலாம். அவங்களெல்லாம் நான் இங்கே என்கிட்ட வாங்க சொல்லியெல்லாம் சொல்லலை. நீங்கள் சாப்பிட்ற பொருள் சரியானதா ஒரிஜினலா அப்படிங்கிறத பாருங்கள். பெருங்காயம்னு ஒன்று வாங்குறீங்க, டப்பாவை திருப்பி பாருங்கள். மைதா மாவில் பெருங்காயம் போல் செய்யப்பட்டுள்ளது, கம்மா என்னது மைதா கம்மரவை கசப்பொடி டு மேக்குன்னு எழுதியிருப்பாங்க. அது உண்மையாலுமே பெருங்காயமா? கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய இருக்குது. இட் இஸ் ஒன்லி ஃபார் மை பிராண்ட் நேம், இட் இஸ் நாட் த ரியல் நேம் ஆஃப் த ஸ்டோர்ஸ் பிராண்ட் அப்படின்லாம் நிறைய பின்னாடி வாக்கிங்கள் கொடுத்துருப்பாங்க. நான் அந்த கம்பெனி பேரோடு சொல்லக்கூடாதுல்ல, அதனால அதை நான் சொல்ல முடியாது. ஆனால் உண்மை அந்த மாதிரி தான். நிறைய பேக்கெட்டில் பின்னாடி நீங்கள் படிக்கிறதே இல்லை. படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெளிவாக புரியும். ஒவ்வொரு பேக்கெட் வாங்கும்போதும் படித்து பாருங்கள். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நன்னாரி கொடுங்க குழந்தைங்களுக்கு, சப்ஜா விதை கொடுங்க. எந்த ஊரில் இருந்தீங்கன்னாலும் ஆர்கானிக் சாப்பிட்ணும், அவ்வளோதான். சரிங்களா? உங்களுக்கு இந்த முடவாட்டு கிழங்கெல்லாம் நம்ம அரைக்கிறதுனால உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் எந்த ஊராக இருந்தாலும் அனுப்பிச்சுட்றேன். சரிங்களா? நம்ம கடை பேர் எல்லாமே வீடியோ கீழே கொடுத்துட்றேன். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துக்கிறேன். அதுலேருந்து எடுத்து நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், இல்லை ஆர்டர் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஒரிஜினல் ஐட்டம் மட்டும்தான் என்கிட்ட கிடைக்கும், அவ்வளோதான். இந்த வாரத்தில் மலத்தேன் எடுக்க போகிறதா இருக்கேன். 50 சப்ஸ்கிரைப் ஆகிட்டால் லைவ் வீடியோ போடலான்னு பார்த்துருந்தேன். ஆனால் 50 சப்ஸ்கிரைப் அதனால் என்னால் லைவ் வீடியோ போட முடியல. மலையிலேருந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே ஆகிட்டாங்கனாக்க நான் வீடியோவை லைவில் போடுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. எப்பொழுதும் நல்லதே சாப்பிடணும். அதுக்கு தேவை உணவே மருந்து துணையாக இருங்க. நன்றி, வணக்கம்.